ராமலிங்காவயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போற்றி பண்ணுகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் உபதேச வினா என்ற தலைப்பில் 6வது கன்னியில் வாகார வெளியில் சீகார உருவாய் மாகார திருநடம் நான் காணல் வேண்டும், வீகார உலகை வெறுப்பாய தோழி வேறாயி என் சொல் மறுப்பாய தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றான். விகார உலகை வெறுப்பாய தோழி, விகாரம் என்பது கொடுமையான உலகம் என ஏன் கூறுகிறார்? உலகில் வாழும் இல்லறவியல் எனும் மாயசக்தி கணக்கில் அடங்கா. இந்த இல்லற வாழ்வில் அவ்வளவு துன்பம் நிறைந்து ஆட்கொள்கிறது. பெருமான் மாயாசக்திகள் 6 கோடி என்பார்கள். மனம் என்பது ஆன்மாவின் பிரதிபலிப்பு. ஆன்மா அறிவு இயக்கம், மனம் காற்றின் இயக்கம். எண்ணம், நினைப்பு, செயல் இவை யாவும் ஆன்மா இயக்க ஜீவன் இயங்குகிறது. ஆன்மாவின் உள்கூறுதான் மனம். ஆனால் ஆன்மா என நாம் அறிவதில்லை. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம் பெருமான் மூலம் விகார உலகை வெறுக்காமல் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி நாம் பிற உயிரின் முதல் துன்பமாகிய பசியை நீக்க இந்த உலக வாழ்வு இன்பம் உள்ளதாக அக அனுபவத்தால் உணரலாம். இதில் இந்த மனம் நமக்கு தேவை உள்ளவரை தன் தேவையை எண்ணிக்கொண்டே இருக்கும். தேவை பூர்த்தியானால் இன்பம், இல்லையா துன்பம். அதனால்தான் பெருமான் நெஞ்சறிவுறுத்தலில் 25 உபதேசம் என்கின்ற தலைப்பில் 624வது வரியில் பற்றற்றான் பற்றியினே பற்றியிடல் வேண்டுமது, பற்றற்றால் அன்றி அது பழியாதால். பற்றற்றல் வேதனையால் இங்கு வெறியும் சகப்பழக்கம் வாதனை போய் நீங்களானின்றி வாராதால். வாதனையும் ஈனமந்தோ இவ்வுலகமென்று அருளை நாடுகின்ற ஞானம் வந்தாலன்றி நலியாதால். ஞானம் அது போகமுற்றும் பொய்யெனவே உணர்கின்ற, அதாவது உயிர் உணர்வு உண்மை அறிவும் தோன்ற. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் ஒழுக்கம், ஒழுக்கத்தின் பயன் அன்பு, அன்பின் பயன் அருளாகணும். அருளாக தன்னுடன் உள்ளவரிடம் செலுத்திய அன்பு எல்லோரிடத்தும் பரவி நாம் உபகாரம் செய்ய அருளாகணும். அருளாக அருள் என்பது கடவுள் தயவு, கடவுள் இயற்கை விளக்கம். ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு, ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம். எனவே நம் பெருமான் அருளியபடி நம் தரத்துக்கு தக்கவாறு நம் தேவை போக மீதமுள்ள அழியக்கூடிய பொய்ப்பொருளை அழியாத மெய்ப்பொருளாக்க, அற்றார் அழிபசி தீர்க்க தீர்க்க சிறிய தயவு பெரிய தயவாகி, சிறிய விளக்கம் பெரிய விளக்கமாகி, விகார உலகில் மனதின் செயல்பாட்டால் பரவாகாரம் செய்ய ஈன உலகத்து இடநீங்கி இன்புறவே நாம் பரோபகார செயலால் நமக்கு ஆற்றல் கூடி மனம் வென்று உள்ளொளி ஓங்கி இறைவனின் உபகார சக்தியால் இந்த ஆற்றல் ஆன்ம ஒளியுடன் கூடி உயிரொளி விளங்கி அறிவினுள் ஒரு அறிவாகி அருளறிவு பெறும்போது ஒன்றாகி நம் மனம், நம் சொல், செயல்பாடு, செயல்
இவை யாவும் இறை அனுபவமாக நமக்கு சார் உலகை வாதனை தவிர்த்து உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருள் உருவார் நம் உத்தம சற்குரு. வாகார வெளியில் சீகார உருவாய் மாகார திருநடம் நான் காணல் வேண்டும். உரைநேடு பகுதி 353 8 சிருஷ்டி நியாயம் என்ற தலைப்பில் ஆகாசம் அனாதி, அதுபோல் ஆகாசத்திற்கு காரணமான கடவுள் அனாதி. இது சிகரம், மிக மிக உயர்ந்த நிலை, பேரறிவு, பெருஞ்சோதி. ஒளி இயக்கம் என்பது ஒளி இயக்கம், பேரறிவு இயக்கம், எல்லாவற்றையும் இயக்குகிறது தனி சிவம். 2 அனாதியாகிய ஆகாசத்தில் காற்றும் அனாதி, தடையற்ற இயக்கமாக இது பேராற்றல், வகரம், தனி சக்தி. ஆக தனி சிவமாகிய சிகரம் இயக்க தனி வகரமாகிய தனி சக்தி இயங்குகிறது. இதனை தனி சிவம் இல்லையேல் தனி சக்தி இல்லை, தனி சக்தி இல்லையேல் தனி சிவம் இல்லை. அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுளிடத்தில் அருள் சக்தி அனாதியாய் இருக்கின்றது. அருள் என்பது கடவுள் தயவு, சக்தி என்பது பேராற்றல். அருட்பெரு வெளியில் தயவு பேராற்றலாக உள்ளது. அணு ஆன்மாவாகி ஆன்மா பக்குவத்திற்கு ஆன்ம பக்குவத்திற்கேற்ப அருட்சக்தி வழங்குகிறது கருணை. அந்த கருணை தான் இயற்கை ஆன்ம அறிவு. இந்த ஆன்ம அறிவை கொண்டேதான் கடவுளை அறிய வேண்டும். அது மனித தேகமாகிய உடம்பில் வியாபகமாக காரியப்படுகிறது. அப்போ ஜீவகாருண்யம் செய்ய செய்ய ஆற்றல் கூட போகிறது. இந்த ஆற்றல் கூடாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இதனை அகவல்வரி 174 சிகரமும் வகரமும் சேர்தனி உகரமும் அகரமுமாகிய அருட்பெருஞ்சுதி என தன் இறை அக அனுபவத்தை பதிவு செய்கின்றார் நம் ஐயா. அண்டத்தில் சிகரம் வகரம், பிண்டத்தில் அகரம் உகரம், சேர் தனி உகரம், தடையற்ற இயக்கமாகிய காற்றை ஜீவித்து வாழும் ஜீவன், ஆன்மா பிரதிபலிப்பு மனம், ஒளி இயக்க சப்தம் இயக்கமாக பிரதிபலிக்கிறது. பசித்த ஏழைகளின் பசியை தடைபடாது செய்கின்ற செயல் காற்றின் இயக்கம். இந்த பரவாகார செயலை தினசரி தொடர்ந்து செய்வதால் செய்த நமக்கு ஆற்றல் கூடுகிறது. இந்த ஆற்றல் உபகார சக்தியால் ஆன்ம ஒளியாகிய அகரத்துடன் கூடுகிறது. மகர மெய்யான உயிரில் ஜீவனாகிய இறை அக அனுபவம். இந்த அனுபவம் கூட கூட அண்டத்தில் உகாரவெளி பேராற்றல். அதை ஜீவதயவால் பிண்டத்தில் நாம் பெற சிகார உருவாய் அருள். அருள் என்பது கடவுள் தெய்வ, ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தெய்வ. ஆக சிறிய தெய்வ கொண்டு பெரிய தெய்வ பெற ஆன்ம ஒளியுடன் இறைவன் அருள் சக்தியாகிய தெய்வ பேராற்றல் அவர் வந்து நம்முடன் கலந்தால் மகர மெய்யான உடலில் புருவமத்தியில் அழியாத நலமாகிய பேரின்ப வாழ்வை பெற்று கடவுள் நிலையறிந்து அம்மயமாகலாம் என இப்பாடலில் பதிவு செய்கின்றார். ராமலிங்க ஆபயம். திருச்சிற்றம்பலம்.